நட்பை விட்டுறாதீங்க. நான் சொல்லுவேன், நட்புக்கு ரொம்ப நான் இது கொடுப்பேன். அது என் படத்திலே வரும். குத்துன அன்பா தான் செத்தா கூட சொல்லக்கூடாதுங்க. ஸோ நண்பர் மூலமாக வர வச்சு எனக்காக ஒன்று பண்ணுங்கன்னு அப்படின்னு நண்பன் கேட்டால் நம்ம உயிரே கொடுப்போம், செயினை கொடுப்போம். நம்ம மதங்கள் கடந்து ஜாதிகள் கடந்து நம்ம யார் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் உதவக்கூடாது, தெரியாதவங்களுக்கும் உதவணும். அப்படிதான் நான் அயோத்தின்னு ஒரு படம் பண்ணேன். அது எனக்கு மறக்க முடியாத. அதை பார்த்துருப்பேங்க. படித்து நல்லா வாங்கடா தம்பிகளா தங்கைகளா. எல்லோருக்கும் வணக்கம். நான் பக்கத்து ஊர் தான், முத்தங்குடிங்கன்னா நான் பக்கத்து ஊரில் தான் இருந்திருக்கேன். பொதுவாக கல்லூரிகளுக்கு போனால் நிறையா பேசணும். நான் பேசலாம் மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம்னால எங்கேயும் போகிறதில்ல. ஏன்னா நிறையா புத்திமதி சொல்லணும், நிறையா அட்வைஸ் சொல்லணும், வாங்க வளரணும் அப்படின்லாம் சொல்லணும். அது நமக்கு வராது. அதெல்லாம் பேச்சாளரை தான் பேசணும் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேன். கார்த்திகேயன் சார் சேர்மன் கூப்பிட்டப்ப குறிப்பாக என்னை இங்கே அழைச்சிட்டுலாம் வரலை, இழுத்துட்டு வந்திருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய நண்பர் கண்ணன் ஆனந்தவுடனில் இருந்தார். கண்ணன் சார்னு அவருக்கு நண்பன் எனக்கும் நண்பனை மாதிரி அப்படி நண்பர் மூலமாக வர வச்சு எனக்காக ஒன்று பண்ணுங்கன்னு அப்படின்னு நண்பன் கேட்டால் நம்ம உயிரே கொடுப்போம், செயினை கொடுப்போம், இதெல்லாம் கொடுப்போம். சரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அவர் நண்பர் எனக்கும் நண்பர்னால அவர் என்கிட்ட உதவியே கேட்டதில்லை. ஒன்று இந்த காலேஜுக்கு போங்க அப்படின்னாரு. இனி என்னென்னா இப்போ மதுரை ஃபுல்லாக எல்லா காலேஜும் போகணும், எல்லாமே நம்ம ஊராட்சியில் போய் அதெல்லாம் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் படிக்கிறது, அதை விட்டுறாதீங்க, நட்பை விட்டுறாதீங்க. நான் சொல்லுவேன், நட்புக்கு ரொம்ப நான் இது கொடுப்பேன். அது என் படத்திலே வரும். குத்துனது செத்தா கூட சொல்லக்கூடாதுங்க. குத்துன அன்பா தான் செத்தா கூட சொல்லக்கூடாதுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம இப்போயே நமக்குள்ள என்னோடய படங்கள் அங்கங்கே சொல்லிட்டு போயிடுவோம். எதுவுமே வெறும் ப்ரீச்சிங்காக சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம சொல்லணும். ஒரு சிரிக்க வச்சு நல்லா சிரிக்க வைக்கிறதோட சிந்திக்கவும் வைக்கணும். அப்படி தான் நான் அயோத்தின்னு ஒரு படம் பண்ணேன். அது எனக்கு மறக்க முடியாத. அதை பார்த்துருப்பேங்க. ஹியூமனிட்டி, அது மனிதம் பேசுகிற ஒரு இது. நம்ம மதங்கள் கடந்து ஜாதிகள் கடந்து நம்ம யார் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் உதவக்கூடாது, தெரியாதவங்களுக்கும் உதவணும் அப்படின்ற ஒரு கருத்து உள்ள அந்த படம் தான். அது எனக்கு உடனே இன்ஸ்பயர் ஆச்சு. இந்த படம் பண்ணணும், நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த படம் நடித்தேன். அது உங்களால் நல்ல இதாச்சு, எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. அந்த மனிதம் நமக்குள்ளே என்றைக்கும் இருக்கணும். படித்து நல்லா வாங்கடா தம்பிகளா தங்கைகளா. எல்லாமே என் சகோதரர்கள் சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல, நல்லா படித்து வாங்க. அதுதான் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன்.